தமிழ் புத்தாண்டு சித்திரை அன்னைக்கு மார்னிங் காலையில் எந்திரிச்சோன்னே கனிமுகத்தில் முழிக்கிறதுக்கு பழங்களெல்லாம் நைட்டே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் முழிச்சிட்டு சாமியும் சிம்பிளாக கும்பிட்டு கோவிலுக்கு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். குட்டீஸ் எல்லோரும் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காரவே நடைமுடிச்சு ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்துட்டு வந்தாங்க. எப்படியோ சண்டை போடாமல் ஹாப்பியாக வந்துட்டாங்க. கோவிலுக்கு வந்து அந்த லைனில் போகையில் கூட ஒட்டுக்காக தான் போவேன்னு கைப்பிடிச்சிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் ஆனமலை மாசாணி அம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். சரியான கூட்டம் அன்னைக்கு. அந்த தூண்லலாம் பார்த்திங்கன்னா புறாலாம் நிறையா புறாக்கள் உட்காந்துருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே அந்த க்யூவில் போங்காட்டி தெரியல. சரியான கூட்டம். அங்கே போகையிலேயே ஒரு லேடி பார்த்திங்கன்னா மிளகாய் அரைச்சி அம்மனுக்கு அந்த இது சிலையில் பூசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்டாங்கல் பார்த்திங்கன்னா நீதிக்கல் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதில் மிளகாய் அரைச்சி அந்த சிலையில் பூசணும் அப்படின்னா நம்ம முறை வைக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணாலோ கெடுதல் பண்ணாலோ அவங்கக்கிட்ட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேட்க முடியாட்டி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்ச நாள்லே நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. படுத்த வாக்கில் இருப்பாங்க அந்த அம்மன் மாசாணி ஆத்தா. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னும் சொல்லுவாங்க. எப்படியோ வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஈவினிங் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வந்து அந்த டேவே அப்படியே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்துச்சு. புது கிளாத்தெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் பிடிச்சி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் வேலை இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு ஓகே ஆஃப்டர்நூன் மேலே உன்னை அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா பாப்பாவுக்கும் லீவ் விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே பேக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். நம்ம வீட்டு குட்டீஸும் கூடவே சேர்ந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேம்மா, என்னோடய திங்ஸ் எல்லாம் என்னோடய பேக்கில் நானே பேக் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம கூடவே சேர்ந்து நம்மளை மாதிரியே பண்ணிகிட்ருந்தாங்க. பரவாயில்ல. அப்புறம் அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவளே பேக் பண்ணி கொஞ்சம் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி மடித்து குட்டி குட்டியாக மடித்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தா. அம்மா நல்லா மடிச்சிருக்கிறனான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓகே பரவாயில்ல, ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி மடித்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கிளம்பி போகிற வழியில் லஞ்சும் முடிச்சுட்டு போயிடலாம், ரொம்ப பசி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லஞ்சும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெட்டிங் ஆல்பம், டிசைனிங் ஒர்க்கு, ஃப்ரேமு, பிரிண்ட் போடுறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு ஃப்ரேம் போடுறதுக்கு, ரெண்டு ஃப்ரேம் போடுறதுக்கான ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடலான்ட்டு அதையும் போட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. போனோடனே நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஒரு 6 o'clock மேலே தான் எந்திரிச்சோடனே அம்மா கட் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு தான் அறுக்கிற வேலையில் எதுவுமே இருக்காது. அம்மாவே எல்லாம் பண்ணிடுவாங்க. நம்ம அடுப்புக்கட்டை நின்று இந்த வதக்கிற வேலையும் கூட பண்ணாட்டி நம்மளுக்கு ஒரு வேலையுமே இருக்காது. சும்மா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுப்புக்கட்டை நின்று இந்த காய் மட்டும் பொரியல் மட்டும் பண்ணி வச்சுட்டு குக்கரும் வச்சுட்டு நம்மளோட வேலை முடிஞ்சுதுமா, அம்மா வேலை செஞ்சாச்சு அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்புறம் நைட் டின்னரும் எப்படியோ ஒரு வழியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா நைட் ஒரு 11 மணி மட்டும் கதை பேசிட்டு அந்த டேவே நல்லா ஹாப்பியாக போச்சு. அம்மா வீட்டுக்கு போனாலே நம்மளோட செல்ஃப் கேர் அங்கே தான் நடக்கும்.